இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆம், இயேசு உண்மையாகவே உயிர்த்தெழுந்தார். அல்லேலுயா, அல்லேலுயா. உயிர்ப்பு ஞாயிறுக்கு பின்வரும் திங்கள். நற்செய்தி பகுதி மத்தேயு தொகுப்பு 28, அருள்வாக்குகள் 8 தொடக்கம் 15 வரை. மத்தேயு தனது நற்செய்தியில் இயேசுவின் உயிர்ப்பை மிக சுருக்கமாக கூறுகிறார். இன்றைய நற்செய்தியில் மகதலா மரியாவும் வேறொரு மரியாவும் விடியற்காலையில் கல்லறைக்கு செல்லுகிறார்கள். ஆண்டவரின் தூதர் இயேசு உயிருடன் எழுப்பப்பட்டார் என்ற செய்தியை கேட்டு அவர்கள், வசனம் 8 சொல்லுகிறது, அச்சமும் மகிழ்ச்சியும் மில்கிட்டவர்களாய் ஆயினர். அச்சமும் மகிழ்ச்சியும் கைகோத்து செல்ல முடியாது. அச்சமுள்ள இடத்தில் மகிழ்ச்சி இருக்காது. மகிழ்ச்சி உள்ள இடத்தில் அச்சம் இருக்கவே முடியாது. அப்படியானால் அவர்கள் அடைந்த அச்சம் எவ்வகை அச்சம்? இந்த அச்சம் சாதாரணமாக நாம் இருட்டை கண்டால் பயப்படுவோம். அந்த அச்சமல்ல அவர்களிடம் இருந்தது. வானதூதர் சொன்ன உயிர்ப்பின் செய்தியை கேட்டு தூய ஆவியாரின் கொடையான தெய்வ பயம் அவர்களை நிறைத்தது. ஆண்டவர் மேல் இருந்த மரியாதையின் நிமித்தம் ஏற்பட்ட தெய்வ பயம் அவர்களை பெரு மகிழ்ச்சியுள்ளவர்களாகவும் மாற்றியது. இயேசுவும் அவர்களுக்கு தோன்றினார். மிக்க மகிழ்ச்சி அடைந்தார்கள். இரண்டாவதாக பார்க்கிறோம், என் சகோதரர்களிடம் கலிலேயாவுக்கு செல்லச் சொல்லுங்கள், அவர்கள் அங்கே என்னை காண்பார்கள் என்று அந்த பெண்களுக்கு சொல்லுகிறார். ஏன் கலிலேயாவை இயேசு தேர்ந்தெடுக்க வேண்டும்? ஏனென்றால் கலிலேயாவில் உள்ள கப்பர்நகும் தான் இயேசுவினுடைய நற்செய்தி அறிவிப்பின் தலைமைச் செயலகம் இருக்கிறது. அவர் ஆற்றிய முதல் புதுமை கலிலேயாவில் உள்ள கானாவில் தான். முதல் சீடர்களை அழைத்தது கலிலேய கடற்கரையில்தான். தன்னுடைய வாழ்க்கையின் பெரும்பான்மையான பகுதியை வாழ்ந்தது கலிலேயாவில்தான். இயேசு சுங்கச்சாவடியில் மத்தேயு மற்றும் மற்ற சீடர்களை அழைத்தது கலிலேயாவில்தான். எனவே தங்களுடைய சீடத்துவத்தின் தொடக்கத்திற்கு மீண்டும் திரும்ப வேண்டும் என்று இயேசு சீடர்களை கலிலேயாவிற்கு அழைக்கிறார். பயத்திலும் பதட்டத்திலும் இருந்த தன் சீடர்களை தான் வாழ்ந்த இடத்தை, தாங்கள் இயேசு இந்த உலகில் வாழ்ந்தபோது அனுபவித்த தனது பிரசன்னத்தை மீண்டும் உயிர்ப்பின் ஒளியில் காண சீடர்களுக்கு அழைப்பு விடுக்கிறார். பயத்தோடும் பதட்டத்தோடும் கண்ணீரோடும் கவலையோடும் இருப்பவர்கள் அந்த இடத்திலேயே இருக்கக்கூடாது. இருந்தால் மேலும் அது மனச்சோர்வை ஏற்படுத்தும். எனவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வின் தொடக்கத்தை நோக்கி பயணித்து அதை உயிர்த்த ஆண்டவரின் பிரசன்னத்தோடு அணுக வேண்டும். அடுத்தது, உயிர்ப்பு மகிழ்ச்சியான செய்தி வருகின்ற போது அதை பற்றிய புறச்செய்தியும் அதை பற்றிய தவறான செய்தியும் வருகிறது. உயிர்ப்பு ஒரு பொய் செய்தி என்று தலைமை குருக்களும் மூப்பர்களும் படை வீரர்களுக்கு கையூட்டு கொடுக்கின்றனர். இந்த உலகம் வதந்தியை, பொய் செய்தியை பரப்பும் உலகம். உண்மை செருப்பை அணிவதற்குள் பொய் ஊரையே சுற்றி வந்துவிடும் என்பார்கள். பொய் செய்தியை பரப்புவது இன்று நேற்று நிகழ்ந்த நிகழ்வு அல்ல. விவிலிய காலத்திலிருந்தே இது இருந்தது. இயேசு உயிர்க்கவில்லை, அவர்கள் சீடர்கள் அவரது உடலை கல்லறையிலிருந்து திருடி சென்று விட்டார்கள் என்ற பொய்ப்புரளியை தலைமை குருக்கள் பரப்புகிறார்கள். இன்று தொலைக்காட்சியை திறந்தால் உண்மை செய்தியை காண்பது அரிது. பொய் செய்திகள், பொய் விளம்பரங்கள், பொய் கட்டுரைகள், பொய் கேலி சித்திரங்கள், பொய் மோசடிகள், வதந்திகள், பொய் மிம்சுகள் என்று பொய் செய்திகள் வந்த வண்ணமாகவே இந்த உலகத்தில் இருக்கின்றன. உயிர்ப்புக்கும் சாவுக்கும்
போட்டி நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. நாம் உயிர்ப்பின் இயேசுவை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். உயிர்ப்பின் ஒளியில் நாம் வாழ வேண்டும். பொய்யை நாம் நம்பக்கூடாது. இயேசு பாவத்தின் அழகையை மிதித்து விட்டார், தீமையை அழித்து விட்டார், சாவை வென்றுவிட்டார் என்ற அக்களிப்போடு உயிர்த்த இயேசுவின் ஒளியில் நம் வாழ்வை புதுப்பித்துக் கொள்வோம்.